பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கோடானு கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட வேத வசனத்தை எடுத்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 2 நாளாகம் 15வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்றார். பாருங்கள், நீங்களோ உங்கள் கைகள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். உங்கள் கைகள் திடன் கொள்ளுங்கள், சமாதானமாயிருங்கள், தைரியமாக இருங்கள். உங்களுக்கு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் கொடுக்குற தேவன் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தைரியமாக எப்பொழுது சமாதானமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் பயப்படவே கூடாது. நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ, எதுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு என்ன தேவையோ என் தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தேவன் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு கொடுக்குற தேவன். அதே பாருங்கள், அப்ரகாமுக்கு என்ன சொல்கிறார்? ஆதியாகம் 15வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். இந்த காரியங்களே நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அப்ரகாமுக்கும் தரிசனத்திலே உண்டாகி, அவர் அப்ரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கும் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ரஹாம்னு பார்த்து சொல்கிறாரு, அப்ரஹாமே நீ பயப்படாதே, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், கேடகமும் மகா பலமுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் தான் இன்றைக்கி கூட உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறியோ, என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ அது நான் என்ன பண்ணி செய்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதபடி தேவனை பாதத்தை நீ என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். அதே போல் 2வதாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 27:14 நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 27:14, கர்த்தர்க்கும் காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தின் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். பாருங்கள், என்ன காரியம் இருந்தாலும் சரி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, என்ன ஊழியத்தில் கூட உங்களுக்கு பல பாடுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? தாவீது சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா தாவீது அவரோட ருசி பார்த்துருக்கிறார். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். அவர் என்ன கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதாயிரு, அவர் உன்னை இருதயத்தின் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, அதுபோல தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, திடமனதாயிருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் பாதத்தில் காலையில் மாலையில் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முடியலையா, ஒரு நாள் உபாசிருந்து என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு உபாசிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே மூணாவது நீங்கள் பாருங்கள். மூணாவது நீங்கள் பார்க்கும்போது அதே ஏசாயா 35:3-4 நீங்கள் பார்க்கும்போது, தளர்ந்து கைகளையும் திடப்படுத்தி தள்ளாடுகின்ற முழங்கால்களையே பலப்படுத்துங்கள், மனம் மாறுகின்றவர்களையே பார்த்து நீங்களே பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியே சரி கெட்டவும் உங்கள் தேவனே நீ பதில் அளிக்கவும் வருகிறார் அப்படின்றார். அன்பானவர்களை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், திடனாக இருங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் மனகாலுகளெல்லாம் நில்லுங்க, பலப்படுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் அன்பானவர்களே, நீங்கள் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இன்னொரு 4வதாக நீங்கள் பாருங்கள். அதே சங்கீதம் 19:11 நீங்கள் பாருங்கள். அன்றியும் அவைகளில் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறான், அவைகளையே கை கொள்ளுகின்றவர்கள் மிகுந்த பலன் உண்டு. பாருங்க, அன்றியும் அவைகளிலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அப்படின்றார். அதே போல தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தைரியமாயிருங்க, சமாதானமாயிருங்க, தேவனை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். உங்கள் தேவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கார். எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த காலையில் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இது வார்த்தை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவே குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களே, நீங்களும் உங்களை கைகளையே நெகிழ விடாமல்
திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தாவை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி கர்த்தாவை சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை நீர் பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புங்க. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.